ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தாங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்காதவங்க போடாமல் இருக்கலாம், ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக உளுந்து, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதை நல்லா ஒரு கிண்டு இடுவோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி, இந்த தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் சாதம் போட்டு கிண்டும் போது அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போது தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விடுவோம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், தக்காளி சாதத்துக்கு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சாதம் போட்டு இதில் கிளறலாம். இப்போ பாருங்கள், சாதத்தை போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க. சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.